தனுசு, நல்ல காலம் பொறந்தாச்சு. என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க. எங்களுக்கெல்லாம் எந்த மாற்றமும் இல்லையே. அப்படியே தான் நாங்க இருக்கிறோம். அப்படிங்கிற மாரி சொல்றீங்களா? நான் வீடியோக்குள்ள அத பத்தி தான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் மட்டும் பார்த்துட்டு கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தனுசு ராசிக்கான நவம்பர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை கூட தெரிஞ்சுக்கலாம். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால்ஸ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஏஐ ஜென்ரேட்டட் கிடையாது. எல்லாமே உங்களோட பர்த் சார்ட்டை பர்சனலாக நானாகவே ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன். என்னோட கிளைண்ட் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின்டாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, தனுசு ராசிக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த நவம்பர் மாதம் தனுசு ராசிக்கு ஒரு சூப்பரான மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய ராசிநாதனான குரு உச்சத்தில் இருக்கு, அதிசார அமைப்பில் ஒரு 50 நாள் இருக்கும். ஸோ அந்த நவம்பர் மாதம் ஃபுல்லாக உங்களுடைய ராசிநாதன் குரு உச்சத்தில் இருக்கிறதுனால நல்ல பணவரவுகள் இருக்கும். ராசி வந்து மனசை டினோட் பண்ணக்கூடிய விஷயம். ஓகேவா? ஸோ உங்களுடைய ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. உங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்களா நடக்குது. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும். ராசிநாதன் எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். 6, 8ல மறையக்கூடாது. பாவ கிரகங்களோட சேரக்கூடாது. பாவ கிரகங்களான சனியுடைய பார்வை, ராகுவோட இணைவு மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருக்கக்கூடாது கோச்சார அமைப்புல. அப்படி இருந்தா உங்களுக்கு அது நல்லா இருக்கும். இல்லையா அந்த அந்த பர்டிகுலர் டைம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. காரணமே இல்லாம மத்தவங்க மேல கோவம் வரும். நீங்க ஏதோ ஒரு மாதிரி டல்லாவே இருப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய ராசிநாதனான குரு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நல்ல பணவரவுகள் இருக்கும். 8வது இடத்துல குரு உச்சமாகுது. எதிர்பாராத தன லாபம், திடீர் லாபம், ஷேர் மார்க்கெட்ல லாபம் மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெளிநாடு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கூட கிடைக்கும். ஒர்க் பர்பஸ்க்காக ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போறது மாதிரியான விஷயம்லாம் கூட நடக்கும். 8, 12வது இடம் நல்ல சுபத்தன்மையோட இருக்கு. ஸோ உங்களுக்கு வெளிநாட்டை டினோட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு பிஆர் கிடைக்கிறது, வெளிநாட்டுல ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றது, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது மாதிரியான விஷயம்லாம் கூட கண்டிப்பா அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நடக்கும். அகைன் உங்களோட சொந்த ஜாதகத்தையும் நீங்க செக் பண்ணிக்கணும். உங்க சொந்த ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கணும், நல்ல தசா புத்தி போகணும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்றாங்க, ராசி பலன்ல எல்லா ஜோசியரும் இதே தான் சொல்றீங்க, எனக்கே நடக்கல, நான் மட்டும் ரொம்ப வருஷமா கஷ்டப்படுறேன். அவரும் வந்து தனுசு ராசிக்காரர் தானே, அவரும் சூப்பரா இருக்கிறாரு. ஏன் அப்படி அப்படின்னா அவருக்கு லக்னாதிபதி உங்களை விட ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு நல்ல யோக தசா புத்தி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். 2 பேருமே தனுசு ராசி தான். அவங்க ஏன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க? அதுக்கு காரணம் அவங்களோட சொந்த ஜாதகம். ஸோ நான் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரே அட்வைஸ் என்னன்னா, உங்களுடைய சொந்த ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, தசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் உங்களுடைய லைஃபை வந்து டிசைட் பண்ணும். ராசி பலன் மாசம் மாசம் சொல்றதெல்லாம் வந்து செகண்டரி தான். ஒரு 30% தான் ராசி பலன், 70% உங்க சொந்த ஜாதகத்தில் தான் இருக்கு. நிறைய பேர் இதை பத்தி அவேராவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது உங்களோட சொந்த ஜாதகத்தை தான். பல வருஷமா உங்களுக்கு கஷ்டம் தீரலையா, ஏதோ தப்பான தசா புத்தியில மாட்டிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்ப சரியாகும் அது உங்க சொந்த ஜாதகத்துல தான் தெரியும். இல்லைன்னா ராசி பலன்ல ஒண்ணு சொல்லிட்டு இருப்போம், உங்களுக்கு எதுவுமே வந்து மேட்ச் ஆகாது. இந்த மிஸ்மேட்சுக்கு காரணம் இதுதான். உங்க ராசிநாதன் உச்சமா இருக்கிறதும், உங்க ராசிக்கு 2வது அதிபதியான தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதியான சனி குருவுடைய வீட்டுல உச்ச குருவுடைய பார்வையில இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். நல்ல பணவரவுகள் இருக்கும், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குடும்ப ஒற்றுமை இருக்கும், மனசு நல்ல ஒரு நிலையில இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5வது அதிபதி, 12வது அதிபதி, 5வது அதிபதியும் கூட செவ்வாய். செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா குருவுடைய பார்வையிலே இருக்கு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு லாபம் இருக்கும். குழந்தைகளால உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி குழந்தைங்க விஷயத்துல இருந்த கவலைகள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விலகும். குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து சரியாகும். குழந்தைங்க வெளியே அவங்க ஒர்க் பிளேஸ்லயோ படிக்கிற இடத்துலயோ அந்த அப்ரிசியேஷன் கிடைக்கிறது, அவங்களுக்கு பாராட்டு கிடைக்கிற மாதிரியான விஷயம்லாம் வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அடுத்தது உங்க ராசிக்கு 6வது அதிபதியான சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா ஆட்சியா இருக்கு. கடன், நோய், எதிரி மாதிரியான விஷயங்கள் இது எதுவுமே வந்து உங்களுக்கு இருக்காது, குருவுடைய பார்வையில இருக்கிறதுனால.
என் கடன் தீரா கடன், எனக்கெல்லாம் வந்து கடன் என்னம்மா சொல்றீங்க? என் கடன் பல வருஷமா நான் கடன் வாங்கியிருக்கேன், எனக்கு எப்ப தீரும்னா உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாசம் கடனை அடைக்கிறதுக்கான ஒரு நல்ல மாசமா அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் செட்டில் பண்ணுவீங்க. வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, ஜாப்லெஸ்ஸா இருக்கிறவங்களுக்கு புதுசா ஜாப் கிடைக்கிறது, ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாப் சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயம்லாம் கூட நடக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு நேரெதிர் 7வது அதிபதியான புதனும் உச்ச குருவுடைய வீட்டுல இருக்கறனால கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லா இருக்கும். மனைவியால உங்களுக்கு உதவி, மனைவிக்கு வேலை கிடைக்கிறது, மனைவி வழி சொத்து கிடைக்கிறது மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். அதுக்கடுத்து அட்டமாதிபதி 8வது அதிபதி சந்திரன். சந்திரன் நவம்பர் 10ஆம் தேதிக்கு மேல 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி ஆகுதுங்க. வம்பு வழக்கு பிரச்சனை மாதிரியான விஷயம் இருக்கும். தேவையில்லாத விரோதம் இதெல்லாம் நடக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க நவம்பர் 10, 11, 12 அந்த தேதிகள்ல. கெடுபலன்கள் அப்படின்னு பார்த்தா இந்த சந்திராஷ்டமம் தான். 10, 11 அந்த தேதிகள்ல உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்தரணும். மனசு ஒரு நிலையில இருக்காது. ஓகேவா? சந்திராஷ்டமம் நாட்களை பார்த்தீங்கன்னா எப்பயுமே புதுசா இன்ட்ரடியூஸ் ஆகிறவங்கள நம்பவே கூடாது. புதுசா எந்த விஷயமும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நீங்களே அந்த டைம்ல வந்து கன்ஃபியூஸ்டா தான் இருப்பீங்க. நல்லதா ஒரு டெசிஷன் மேக் பண்ண உங்களால முடியாது. சந்திரன் மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் உங்க ராசிக்கு 8ல மறையிறது தான் சந்திராஷ்டமம். குருவோட சேரும். இந்த சந்திராஷ்டமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா உச்ச குருவோட சேர்ந்திருக்கும் சந்திரன். ஆனாலும் சந்திரன் வந்து உங்க ராசிக்கு அது அட்டமாதிபதி. அட்டமாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வம்பு வழக்கு பிரச்சனை மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருக்கும். அடுத்தது சூரியன். தகப்பனை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியான சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா நீசமா இருந்தா கூட சுக்கிரனோட இணைவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பூர்வீக சம்பந்தமான விஷயம், அப்பா வழி உறவுகள் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்கிறது, அப்பா வழி உறவுக்காரங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். பூர்வீகத்துல ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றது இதெல்லாம் நடக்கும். அதுக்கடுத்து எனக்கு ஆனாலும் ஏங்க வீடு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி தடை இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல சனி இருக்கு. சனி தடைகளை கண்டிப்பா கொடுக்குது. ஆனா இந்த நவம்பர் மாசம் ரொம்ப நாளா இருந்த ரொம்ப நாளா எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இழுத்துட்டே போகுது, முடியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? வீடு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஆனாலும் எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாசம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். 4ல சனி இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு அந்த தடைகளை கொடுக்குது. ஓவராலா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சூப்பரான மாசமாவே அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.